ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேலிருந்து நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனில் தற்போது கிராஜுவேட் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5800 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அதுக்கடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ரயில்வேலிருந்து கிராஜுவேட், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 5800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து அக்டோபர் 4 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 21, 2025 க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 20, 2025 வரைக்கும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஆன்லைன் பேமெண்ட் கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 22, 2025 வரைக்கும் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 23, 2025 டிசம்பர் 2, 2025 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி 5810 வேக்கன்சி வந்து இந்த கிராஜுவேட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு 1 வீக்கில் வந்து வரப்போகுது. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம சேனலில் பார்ப்போம். இப்போது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுக்கு வந்து நீங்கள் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 6 வகையான போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 161 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 615 வேக்கன்சி வந்து இருக்குது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 3416 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 921 வேக்கன்சி இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 638 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 59 வேக்கன்சின்னு 5810 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பள விவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஜாபுக்கும் வந்து, அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 வந்து சேலரி வந்து இருக்க போது 35,400 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் மற்றும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,800 வந்து மந்த்லி சேலரியாக கிடைக்கும். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் அது இதுன்னு சேர்த்து உங்களுக்கு அதிகப்படியான சேலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேஜஸ் வந்து இருக்கும். அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கேட்டகரிஸ் வந்து யார் யார் மாற்றுத்திறனாளிகள் வருவீங்க அப்படின்னு வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து கேட்டகரியுமே வந்து மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் கட்டப்பை பொறுத்த வரைக்கும் 2026 ஜனவரி 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஆல் கேட்டகரிஸு பார்த்திங்கன்னா 2008 ஜனவரிக்கு 1க்கு பிறகு பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா 1993 ஜனவரி 2க்கு பின்னாடி பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி நான் கிரிமினல் ஏரியா பொறுத்த வரைக்கும் 1900 ஜனவரி 2க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பிறகு பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 1988 ஜனவரி 2க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ சொல்லியிருக்க அந்த மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 33 வயசோடு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கிடைக்கும். ஓபிசி நான் கிரிமினல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 3 வருஷம் கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி நான் கிரிமினல் பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 8 வருஷம் வந்து கிடைக்கும். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் கிடைக்கும். ஓபிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து 18, 33 அப்படிங்கிறது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ், அதாவது ஓபிசி,
எக்கனாமிக்கல் வேக்கேஜ் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து 500 வந்து பே பண்ணணும். இந்த 500ல் பார்த்தீங்கன்னா 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். நீங்கள் எப்போ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த 400 வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூ. 250 வந்து பே பண்ணணும். இந்த 250மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதுறதுமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க பாருங்கள். அங்கே வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து அப்ளை பண்ணுறவங்க அவங்களோட அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டு போகும். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் 1.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ன்றதும் இருக்குங்க. அதாவது 1/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இப்போ இருந்து நீங்கள் படித்தா கூட கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் வந்து அதே மெத்தடில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இல்லை அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்கில் டெஸ்ட் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜாக வந்து இருக்க போகுது. இந்த ஸ்கில் டெஸ்ட் மட்டும் 2 போஸ்டிங்க்கு வந்து கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எந்த ரீஜனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனுக்கான வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒரு சென்டருக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் வந்து இருக்குது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மொத்த வேக்கன்சி வந்து 187 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் 6 வேக்கன்சி இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 17 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நமக்கு 108 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து 1 வேக்கன்சி இருக்குது. சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து 50 வேக்கன்சின்னு மொத்தமாக வந்து 187 வேக்கன்சி வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரீஜன் ஐசிஎஃப் இதில் வந்து 2 வந்து மென்ஷன் பண்ணி தான் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐசிஎஃப் வேக்கன்சி தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க 17. அதே போல் பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்பில் வந்து இன்னொன்று சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1 வேக்கன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி எல்லாமே வந்து எல்லா ரீஜனுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சி வந்து இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வந்து ஓபிசி இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து அவங்களுக்கு இருக்காது. ஜென்ரல் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய கேட்டகரியில் வந்து அங்கே வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அப்படி இல்லைனா ஜென்ரலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் காம்படிஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதிகப்படியான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் சென்னை ரீஜனில் வந்து ஜூனியர் அக்கௌண்ட்
அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் சவுத்தர்ன் ரீஜியன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 108 இருக்குது. இதில் வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி வந்து இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான் வந்து ஒரு வேகன்சி வந்து ஐசிஎஃப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து ஜென்ரல் எஸ்சிக்கு வந்து வேகன்சி இருக்குது. டோட்டலாக 2 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா ரீஜனுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை உட்பட எல்லாமே இருக்கும். அதிகப்படியான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாறுபடவும் செய்யும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளை வீடியோ வந்து போடுறேன். அப்படி இல்லைனா வந்து வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.